வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். என்ன வசனம்னா, வசனம் இருக்கட்டும். முதலாவது சிங்கத்தை பற்றி நம்ம பார்ப்போம். சிங்கம் என்னென்னா காட்டுக்கு ராஜா. அந்த ராஜா வரும்போது கம்பீரமாக வரும்போது மற்ற மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அலறும், அப்படியே பயந்து ஓடும். அப்பேற்பட்ட ராஜா அதனுடைய குட்டிகள் அதுக்கு குறையவே இருக்காது. ராஜா நல்லா இருக்கும்போது அதனுடைய பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக. அதே போல தான் சிங்க குட்டிகள் அதனுடைய ராஜா எப்படியாவது சாப்பாடை என்ன செஞ்சிருவார், எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் கொடுத்துருவார். ஆனால் அந்த அப்பேற்பட்ட சிங்க குட்டிகள் பைபிள் என்ன வசனம் சொல்லிட்டு பாருங்க. சிங்க குட்டிகள் வசனம் சொல்லுது. சங்கீதம் 34:10 வசனம், 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. அப்பேற்பட்ட அந்த சிங்கம் வாய்ப்பே இல்லை, அதுக்கு பட்டினியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்ட சிங்கமும் அதன் குட்டிகளும் பட்டினியாக இருந்தால் கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படின்னா அந்த கர்த்தரை நாம் தேடும்போது, அவரை உண்மையாக நேசிக்கும் போது, அவரை உண்மையாக விசுவாசிக்கும் போது ஒரு நன்மை கூட நமக்கு கிடைக்காமல் போவதில்லை. எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும், எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். அந்த வசனத்தின்படி நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்கள், நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.